ஒரு வார்த்தை நான் சொல்லியிருந்தா விஜயை வீடு தேடி வந்து துணை முதல்வரை கொடுத்துருப்பேன். ஏன் நம்ம நினைச்சிருந்தா விஜயை போய் பார்த்துருக்கு என்னால முடியாதா? என் கட்சிக்காரங்க என் கூட வந்திருக்க மாட்டீங்களா? எந்த பேரத்துக்கும் எந்த பதவிக்கும் ஆசைப்படாத ஒரே கட்சி இன்னைக்கு தேமுதிக தான். பாலியல் வன்கொடுமை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மேகதாது பிரச்சனை, மின்வெட்டு பிரச்சனை, விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி என்று சொல்லி யாருக்கும் இன்னைக்கு திருப்தி இல்லாதனால தமிழ்நாடு முழுக்கும் விவசாயிகளுடைய ஆர்ப்பாட்டம், போராட்டம் என்று இன்றைக்கு நடக்கவை அத்தனையும் நாம பட்டியலிட முடியும். பணத்துக்கோ எதுக்கோ, ஒரு சோஃபா செட்டுக்கோ ஒரு பொட்டிக்கோ தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை வணங்கி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தலைமை கழகத்தில் நடக்கும் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருக்கும் எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் அனைவருக்கும் தலைமை கழகத்தின் சார்பாக உங்களை வருக வருக என்று வரவேற்று உங்களை பாராட்டி வாழ்த்துகிறேன். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நடந்த எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரியும். நாம் சார்ந்த கூட்டணி, எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள், ஒன்றியம், நகரம், பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் விரும்பிய கூட்டணி, நீங்கள் விரும்பிய கூட்டணியை இந்த தேர்தலில் தலைமை கழகம் முடிவெடுத்து அந்த கூட்டணியை நாம் தொடர்ந்துகிட்டு இருக்கோம். இந்த கூட்டணியின் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைவருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இந்த நேரத்தில் நமது நன்றிகளை, வாழ்த்துக்களை, பாராட்டுகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கூட்டணி நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு கூட்டணி தான், இது யாரும் மறுக்க முடியாது. ஆனால் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் என்பது நான் ஏற்கனவே அறிக்கையிலே அறிவித்தபடி ஒரு மாயையை உருவாக்கி ஒரு சுனாமி போல யாருமே எதிர்பாராத ஒரு தேர்தல் முடிவாகி இருந்தது என்றால் என் வார்த்தை மிக இல்லை. அதனால் நம்ம என்ன சொல்வோம், 2005 கட்சி ஆரம்பித்து 2006 தேர்தலை சந்தித்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்றைய எத்தனையோ கட்சிகளுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது என்றால் அது மிக இல்லை. தனியாக களம் காண முடியும். ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் லஞ்ச ஊழலுக்கு எதிர்த்து மக்களுக்காக உழைத்த ஒரு உண்மையான தலைவர், உண்மையான கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்பதை ஒட்டுமொத்த மக்கள் அறிவார்கள். ஒரு தேர்தலில் வெற்றி தோல்விகள் என்பது சகஜம். ஆனால் இங்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது. மாற்றம் ஒன்றே மாறாதது. இன்றைக்கு வாய்ப்பு கொடுத்த இளைஞர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இந்த தேர்தல் முடிவுகள் உரித்தாததாக இருந்தாலும் இன்றைக்கு அன்றாடம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற பல விஷயங்கள் இன்னைக்கு தமிழக மக்கள், இளைஞர்கள், பெண்கள் அனைவரையுமே சிந்திக்க வைத்திருக்கிறது என்றால் என் வார்த்தை மிக இல்லை. இப்போ நாம் தீர்மானம்னா 5 தான் வாசிச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் போல வெறும் 5 தீர்மானம் தான் இன்றைக்கி நிறைவேற்றிருக்கும். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கின்ற அவலங்களை பட்டியலிட்டால் இன்றைக்கு ஒரு நாள் காணாது. அந்த அளவு ஆட்சிக்கு வந்து வெகு வெகு சிறிய காலத்திலேயே தமிழகம் முழுவதும் பல்வேறு பிரச்சனைகளை தமிழ்நாடும் தமிழக மக்களும் சந்தித்து கொண்டிருக்கிறார். அதே போல இன்னைக்கு இந்த 5 தீர்மானங்களில் நாம் அறிவித்த இந்த தீர்மானங்களை தமிழக அரசு உரிய கவனத்தில் எடுத்துக்கொண்டு உடனடியாக தமிழ்நாட்டுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் இதுக்கான தீர்வை கட்டாயம் ஏற்படுத்த வேண்டும் என்பதை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தின் வாயிலாக நான் தமிழக அரசை, முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு கூட்டணியில் மதசார்பற்ற வெற்றி கூட்டணியில் நாம் இருந்தோம். இன்னைக்கு மதசார்பற்ற வெற்றி கூட்டணியின் நிலை என்ன என்பது எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் இன்னைக்கு மக்கள் பேசுவது எல்லாம்
இந்த கூட்டணியில் இருந்தவர்களுடைய ஆதரவை பெற்றுதான் இன்னைக்கு ஆளுங்கட்சி ஆட்சியை தொடர்கிறது. யாரை தீய சக்தி என்று சொன்னார்களோ அந்த தீய சக்தியினுடைய ஆதரவோடு தான் இன்னைக்கு தூய சக்தி என்று சொன்னவர்கள் ஆட்சி அமைச்சிருக்காங்க. இதுவும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இங்கே யாரும் எதுவும் மறைக்க முடியாது, எல்லாம் வெட்ட வெளிச்சம். என்னெல்லாம் நீங்கள் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள் என்பது மக்கள் அறிவார்கள். அதனால் 6 மாத காலம் ஒரு புது கட்சிக்கு ஒரு புது ஆட்சிக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்தில்லை. இதை தான் கேப்டன் அவர்களும் சொன்னார், அதை நாமும் பின்பற்றுவோம். ஹனிமூன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க, தேனிலம், அதாவது வெறும் ரொம்ப சுமூகமான ஒரு சந்தோஷமான ஒரு காலகட்டம். ஆனால் இங்கே எந்த ஹனிமூன் பீரியடும் இல்லை, எந்த ஹாலிடே பீரியடும் இல்லை. ஏன்னா மக்கள் வாக்களித்த அத்தனை பேரும் ஹனிமூன் பீரியடு கிடையாது, இன்னைக்கு அனைவருக்கும் அவதிக்கான ஒரு பீரியடாக இன்னைக்கு ஒவ்வொரு துறையிலும் அவர்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது உண்மை, யதார்த்தம். இதுதான் கள நிலவரம். பாலியல் வன்கொடுமை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மேகதாது பிரச்சனை, மின்வெட்டு பிரச்சனை, விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி என்று சொல்லி யாருக்கும் இன்னைக்கு திருப்தி இல்லாதனால தமிழ்நாடு முழுக்கும் விவசாயிகளுடைய ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று இன்றைக்கு நடக்கவை அத்தனையும் நாம் பட்டியலிட முடியும். இன்னைக்கு தேமுதிக என்றால் ஏதோ பேரம் வாங்குறாங்க, பேரம் நீங்களே. இப்போ சொல்கிறேன், ஆல் பிரஸ் அண்ட் மீடியா எந்த பேரத்துக்கும் எந்த பதவிக்கும் ஆசைப்படாத ஒரே கட்சி இன்னைக்கு தேமுதிக தான் என்பதை இந்த தேர்தலில் நிரூபித்திருக்கிறோம் என்பதை நான் உறுதியோட பெருமையோட தைரியத்தோட இந்த பிரஸ் மீட்ல பதிய வைக்கிறேன். அனைத்து சோசியல் மீடியா, ஆல் பிரஸ் பீப்புள், இதை உங்களுக்காக தான் நான் சொல்றேன். எதுக்கு எடுத்தாலும் பேரம் பேரம் பேரம், இதை தவிர வேற ஏதாவது குற்றம் சொல்ல முடியாது என்ற சூழ்நிலையில் இதை மட்டுமே நீங்க தேமுதிகவை முன்னிலைப்படுத்தி கேவலப்படுத்தி எப்படியெல்லாம் ஒரு புனிதரை, ஒரு உன்னதமான தலைவரை, ஒரு புனிதமான ஒரு கட்சியை களங்கப்படுத்தினீர்களோ உங்களுக்கான பதில் தான் இது. ஒரு பதவிக்கோ ஒரு பணத்துக்கோ எதுக்கும், ஒரு சோஃபா செட்டுக்கோ ஒரு பொட்டிக்கோ எதுக்கும் ஆசைப்படாமல் நாம் பயணிக்கும் கூட்டணிக்கு விசுவாசமாக தர்மத்தோட நாம் கிடைத்த ஒரு சீட்டானாலும் உண்மையாக இருக்கின்ற கட்சி தேமுதிக. ஏன் நாம நினைச்சிருந்தா விஜயை போய் பார்த்துருக்க என்னால முடியாதா? என் கட்சிக்காரங்க என் கூட வந்திருக்க மாட்டீங்களா? சொல்லுங்க. அமைச்சருக்கு ஓடுறாங்க எல்லாம். அமைச்சர் என்ன ஒரு வார்த்தை நான் சொல்லியிருந்தா விஜயை வீடு தேடி துணை முதல்வரை கொடுத்துருப்பார். இதான் உண்மை. ஆனால் இதுக்கெல்லாம் ஆசைப்படுற கட்சி இல்லை தேமுதிக. என்றைக்கும் நாம் கொண்ட கொள்கை, அந்த கூட்டணி தர்மம், நாம் எடுத்துக்கொண்ட அந்த பாதையில் என்றைக்கும் நாம் உறுதியாக இருப்போம் என்பதற்கான அத்தாட்சி இதுதான். இன்னைக்கு வரைக்கும் இந்த தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அதிமுக கூட்டணியில் தான் பயணிச்சோம். எல்லாருக்கும் தெரியும்ல, 2011 அதிமுக கூட்டணி. அதற்கு பிறகு மக்கள் பிஜேபி கூட 2014 நாம் ஒரு கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி. அதற்கு பிறகு மக்கள் நல கூட்டணி என்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த கூட்டணி தர்மத்தை மதித்தவர்கள் தான் தேமுதிக. எந்த விதமான சலனங்களுக்கோ, எந்த விதமான ஆசாபாசங்களுக்கோ, சந்தர்ப்பவாதத்துக்கோ இடம் கொடுக்காமல் நாம் எடுத்துக்கொண்ட அந்த நிலையில் உறுதியாக இருந்த கட்சி தேமுதிக. 2026 தேர்தல் முன்னாடி வரைக்கும் அதிமுக கூட்டணியில் பயணிச்சோம். நான் இன்னைக்கு கேட்குறேன், அண்ணன் எடப்பாடியார், இது வரைக்கும் நான் பேசல. இது மாவட்ட செயலாளர் மீட்டிங், தலைமை கழகத்தில் நடக்கின்ற ஒரு ஆலோசனை கூட்டம். 2024 அதிமுக கூட எந்த கட்சி அன்னைக்கு உங்களுக்கு துணை நின்றார்கள்? இதை அண்ணன் எடப்பாடியார் நிச்சயம் எனக்கு பதில் சொல்லணும். அன்னைக்கு கூட்டணியில் இருந்து எல்லாரும் தங்கள் சுயநலத்துக்காக உங்களை விட்டு ஓடினாங்கல்ல. நாங்கள் கூட்டணி தர்மத்தை மதிச்சோம்ல.
உங்க கூட அன்னைக்கு நின்ன ஒரே கட்சி தேமுதிக. வேற யாருங்க கூட நின்னாங்க? ஏன் எங்களுக்கு தெரியாதா? தேசிய ஜனநாயக கூட்டணியில நம்மளுடைய மோடி அவர்கள் தான் பிரதமர் என்று சொல்லி அங்க கூட்டணி அமைங்க. 2014 முதல் கூட்டணி வைத்தது கேப்டன் மோடி அவர்கள். முதல் முறை பிரதமராக வந்தபோது பட்டி தொட்டி எங்கும் அந்த தாமரை சின்னத்தை கொண்டு சென்று சேர்த்தவர் கேப்டன் அவர்கள்.